ஹாய் ஹலோ வெல்கம் டு காவாய்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு வேலண்டைன்ஸ் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. வேலண்டைன்ஸ் வீக் டேஸில் வந்தனால வெளியே எங்கேயும் போக முடியல. ஸோ மேனும் ஒர்க்குக்கு போயிட்டாங்க. நைட் தான் வந்தாங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன மேன் கிஃப்ட்டு அப்படின்னு கேட்டதுக்கு நான் கிஃப்டெல்லாம் எதுவும் வாங்கலையே அப்படின்னாரு. அட்லீஸ்ட் ஒரு ரோஸாச்சும் வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உனக்கு ஒரு ரோஸ் தானே வேணும், சரி வா அப்படின்னு வெளியே கிளம்பணும். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து சரியான டிராஃபிக்கு. சரி வீட்டு பக்கத்துலேயே இருக்க பொக்கே ஷாப்லேயே ஒரு ரோஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இதுதான் அந்த கடை. வேலண்டைன்ஸ் டேக்காக ஸ்டால்லாம் போட்டு கடையை பார்க்க அழகாக இருந்துச்சு. பட் பைக் ஈஸியர் சைட் போச்சு. ஆல்ரெடி இருக்க டிராஃபிக்கு எதுக்குப்பா அந்த சைடு போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் அப்போ தான் தெரிஞ்சது எதுக்காக இந்த டிராஃபிக்குன்னு. ஏதோ ஒரு மேரேஜுக்காக உதயநிதி ஸ்டாலின் வந்திருப்பார் போல். ஸோ ரோடெல்லாம் ஃபுல் பிளாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் கூகுள் மேப் பார்த்து ஏதோ ஒரு ரோட் சைட் போனார். ஆக்சுவலி பீச் சைடுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஹாரர் மூவியில் வர ஒரு இதுக்குள்ளே பூந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆள் நடமாட்டமே இல்லை. சரியான பயம். எங்கேப்பா போகிறோம், இங்கே எங்கே போகிறோம், ஏன்னா இந்த சைடு எந்த ஷாப்பும் இல்லை. ஸோ எங்கே போகிறோன்னு ரொம்ப பயந்துக்கிட்டே தான் போனேன். பார்த்தா இந்த சைடு ஒரு நர்சரி இருந்தது. ஸோ அங்கே தான் உனக்கு ஒரு ரோஸ் தானே கேட்டால், ஒரு ரோஸ் என்ன, உனக்கு ரோஸ் செடியே வாங்கி தரேன், நீ டெய்லியும் ரோஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனார். பட் அன்லக்கிலி நாங்கள் போனது ரொம்ப டிலே ஆகிடுச்சு டிராஃபிக்னால. ஸோ கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே வெளியே நின்று பேனு செடியெல்லாம் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். சரி நெக்ஸ்ட் டே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடி வாங்கிறதுக்காக நாங்கள் எந்த எண்டு போனோன்னா விஜிபி அந்த சைடு வந்திருக்கோம். அந்த கடைசி வரையும் நாங்கள் போயிட்டோம். ஆனால் எங்கேயுமே ஷாப் இல்லை, எல்லாமே க்ளோஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் 2-3 கடைக்கெலாம் போனேன். பட் எனக்கு சரியான டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் நான் வீடியோவே எடுக்கல. இவ்வளோ டிராஃபிக்கில் வீட்டுக்கு எப்படா போவோன்னு ஒரு டென்ஷனில் இருக்கும்போது அப்போ தான் தலைவர் வந்தார் டக் லைஃப் போட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக்கில் மனுஷன் வண்டி ஆஃப் பண்ணிட்டு தள்ளவே ஆரம்பிச்சிட்டாரு. நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் டேவும் நாங்கள் விடுறதா இல்லை. ரோஸ் செடி இன்றைக்காச்சும் எப்படியாச்சும் ஒன்று வாங்கியே ஆகணுமேனு சொல்லிட்டு ஈவினிங் நேரமாக கிளம்பிட்டோம். ஸோ அப்போயும் ஈஸியாக தான் போயிருந்தோம். ஈஞ்சம்பக்கம் கிட்ட ஒரு ஷாப் தான் பார்த்துனோம், கருணா நர்சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் நான் ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுவும் நாங்கள் போனது ஈவினிங் ஒரு 6 o'clock மேலேயா. அந்த சன்செட் ஆகிற டைமுக்கும் அங்கே இருக்க அந்த வியூக்கும் கிட்டத்தட்ட எனக்கு அங்கேருந்து வெளியே வர மனசே இல்லை. ஃபுல்லாக கேமரா வச்சு வீடியோ கேப்சர் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். செடி வாங்க போனதையே மறந்துட்டு ஃபுல்லாக வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் வாங்க போனது என்னமோ ஒரு ரோஸ் செடி தான். ஆனால் நான் ஃபுல் கார்டனையும் சுற்றி பார்த்துட்டு தான் வருவேன்னு மேனை விடவே இல்லை. ஆக்சுவலி நீட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பூச்சி அந்த மாதிரி செடியில் பூச்சி வைக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு ரோஸ் செடியை வாங்கிட்டு அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட்டு வேலண்டைன்ஸ் டேக்கு அடுத்த நாள் ஈவினிங் மேலே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இது பியூர்லி அன்எக்ஸ்பெக்டட் தான் நான் சொல்லணும். பிகாஸ் எப்போவுமே வேலண்டைன்ஸ் டேக்கு ஒன்று ட்ரெஸ் வாங்கி தருவார், இல்லைனா ஏதோ ப்ரேஸ்லெட் ரிங் அந்த மாதிரி தான் வாங்கி தருவார். பட் இது நான் எனக்கு வாங்கி கொடுப்பாரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ஸோ அதில் மைக் இல்லை என்கிட்ட. அதனால் நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு கிளியராக தெரியாதுன்றனால தான் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். மேன் எனக்கு இடம் வாங்கி கொடுத்தாங்கன்னா ட்ரைபாட் தான் வாங்கி கொடுத்தாங்க வீடியோஸ் எடுக்கிறதுக்காக. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது அவங்கக்கிட்ட இருந்து. அது இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி கொடுப்பாங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. தேங்க்ஸ் மேன். ஆக்சுவலி நானுமே நிறைய ட்ரைபாட் பார்த்து வச்சுருந்தேன். பட் இது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதை எப்படி எனக்கு ஓப்பன் பண்ணுறது எதுவுமே தெரில. ஸோ ஒவ்வொன்றும் நான் அவர்கிட்ட கேட்டு இது எப்படி ஓப்பன் பண்ணுறது, இது என்ன இவ்வளோண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கேட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன்.
ட்ரைபாட் கூட இருந்தது. இது வந்து மினி 360 டிகிரி ட்ரைபாட் சொல்லுவாங்க. ஐ திங்க் மினி கொரில்லா ட்ரைபாட் நினைக்கிறேன் இதுக்கு நேமு. சரியாக எனக்கு இதை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரி ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு வைங்களேன். நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகும்போது கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. மொத்தம் 2 வந்துச்சு. ஒன்று வீட்டில் எடுக்கிற மாதிரி, இன்னொன்று வெளியே எங்கேயாச்சும் போனால் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. நான் ஆக்சுவலி அப்போ அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். நான் கூட வந்து எனக்கு ட்ரெஸ்ஸு தான் வாங்கி கொடுத்துருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கு தான் அவர் கலாய்ச்சிட்டு இருந்தார். எப்போ பாரு ட்ரெஸ்ஸுன்னு. ஆமாங்க, பொண்ணுங்களுக்குனாலே ட்ரெஸ்ஸு தான் மோஸ்ட்லி. நம்ம என்ன கேட்போம், ட்ரெஸ் வாங்கி கொடு, இல்லை ஒரு பேக் வாங்கி கொடு, இல்லை ஒரு வாட்ச், இந்த மாதிரி தான் நம்ம கேட்போம். ஸோ இது நான் வந்து எதிர்பார்க்கலல்ல, அதனால தான். அண்ட் இந்த கொரில்லா ட்ரைபாடு வந்து ப்ளூடூத் கனெக்ஷனோட வரும் நம்ம மொபைலோட. ஸோ நம்ம வந்துட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பட்டன் கிளிக் பண்ணால் போதும், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகிடும். நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன் கையில் வச்சுட்டு. இதோட ஓவர்வியூ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். என்னையும் மதித்து ட்ரைபாட்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதோ என்னால் முடிஞ்ச நல்ல கண்டென்ட்டாக நல்ல வீடியோவாக போடுறேன். ஆக்சுவலி இது ஒரு நான் என்டர்டெயின்மெண்ட்டாக, எனக்கு வீட்டில் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் ஆரம்பித்தேன். சரி எடிட்டிங் தெரியுது, ஏதோ ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அவர் இது இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு எனக்கு இது மாதிரி ட்ரைபாட்லாம் வாங்கி தருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்ஸ் மேன், இந்த வச்சுக்கோ. ஓகே, அவ்வளோதான். எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் விலாகில் பார்ப்பீங்க. அது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.